புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. நற்கருணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உலக மீட்பரே, எங்களுக்கு வாழ்வளிக்கும் இறைவனே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உன்னை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, உமது பிரசன்னம் உயிருள்ள விதத்திலே மனிதருக்கும் இன்னும் உலகெங்கும் உள்ளது என்பதை நாங்கள் நம்புகின்றோம். காணும் மனிதரெல்லாம் உன்முகம் கண்டேனே என்ற புலவருடைய வரிகளுக்கு ஏற்ப எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும், இயற்கையின் ஒவ்வொரு பரிணாமத்திலும் உயிர் வாழ்கின்ற உயிரற்ற ஜடப்பொருள்கள் அனைத்திலும் உமது பிரசன்னத்தை காண்கிறோம், உமது இருப்பை காண்கிறோம், உமது செயல்பாடுகளை காண்கிறோம். அதனால்தான் திருப்பாடல் 8 ஆசிரியர் வியந்து நிற்கின்றார். மிக சாதாரணமான படைப்புகளிலே உன்முகம் தெரிகிறதே என்று அவர் வியந்து நிற்கின்றார். அந்த படைப்புகள் எல்லாம் சிறந்த படைப்பாகிய மனிதனை உம்மை போலவே ஏறக்குறைய உமக்கு சமமான நிலை என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அந்த மனிதனை உயர்த்தியிருக்கிறீரே என்று அவர் வியந்து வியந்து நின்று பாடுவதை இன்று நாங்கள் உம்மோடு சேர்ந்து உம்மை வணங்கி போற்றி துதித்து ஆராதித்து செபிக்கிற ஜெபத்தினுடைய மையக்கருத்தாக கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. எபிரேயருடைய சொல்லாடலிலே பெயர் என்பது ஆளுமையை குறிக்கும். எனவே ஆண்டவரே, உமது ஆளுமை உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. படைப்புகள் முழுவதிலும், படைப்பின் சிகரமாம் மனிதனிலும் உமது முகத்தை காண, உமது ஆளுமையை காண, உமது பிரசன்னத்தை காண நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட மேலாக அருட்சாதன முறையிலே, உண்மையான முறையிலே உமது திருவுடல் திருரத்தம் என்று நாங்கள் வழிபடும் இந்த நற்கருணையிலே உமது செயலாற்றலுள்ள பிரசன்னத்தை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றீர். நற்கருணை ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். உமது பிரசன்னத்திற்காக உம்மை போற்றுகின்றோம். எங்கள் அன்புக்கு ஆதாரமாகவும்
நாங்கள் பெறுகின்ற எல்லா அருளுக்கும் ஊற்றாகவும் எங்கள் உள்ளத்திற்கும் வாழ்வுக்கும் அருமருந்தாகவும் நீரே இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை பாடி புகழ்கின்றோம். உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். ஆதாரம் நீயே அன்பை தாருமையா. அன்புக்கு ஆதாரம் நீயே அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே அன்பை தாருமையா. அன்பை தாருமையா இயேசுவே அன்பை தாருமையா. அருளுக்கு ஆதாரம் நீயே அருளை தாருமையா. அருளுக்கு ஆதாரம் நீயே அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே அருளை தாருமையா. அருளை தாருமையா இயேசுவே அருளை தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே அமைதி தாருமையா. அமைதிக்கு ஆதாரம் நீயே அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே அமைதி தாருமையா. அமைதி தாருமையா இயேசுவே அமைதி தாருமையா. தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். தெய்வமே உன் சந்நிதானம் மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். மகிமையின் பிரசன்னம்
இயேசுவே மகிமையின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம் மகிமையின் பிரசன்னம் இயேசுவே மகிமையின் பிரசன்னம். ஆண்டவரே, இதோ உமது உயிருள்ள பிரசன்னத்தை நாடி மீண்டுமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நற்கருணையிலே நீர் உண்மையாக இருக்கிறீர் ஐயா. இது என் உடல், இது என் இரத்தம் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தம். இதை உண்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆன்மாவிலும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களை ஒவ்வொரு நொடியும் எங்களை உற்று நோக்கியவராய் இருக்கிறீர். எங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் எங்களை காப்பவராக, காண்பவராக, வழி நடத்துபவராக, ஆசீர்வதிப்பவராக எல்லாமுமாய் இருக்கிற ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் துன்ப நேரங்களில் எல்லாம் நீர் இருக்கிறீரா என்ற கேள்வியும் எழுகிறது. அகமதாபாத்தில் ஒரு சில நொடிகளுக்குள்ளால் எல்லாம் முடிந்து போனது. 200க்கும் மேற்பட்ட விமான பயணிகள், அதோ அந்த விடுதியிலே வாழ்க்கையை, எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அந்த மருத்துவ படிப்பை சார்ந்த மாணவர்கள், இயேசுவே என்ன குற்றம் செய்தார்கள்? ஏன் இவர்களின் வாழ்வு இவ்வாறு முடிந்து போனது என்று பலருடைய மனதில் கேள்விகள் எழுகிறது ஐயா. ஏன் இந்த குடும்பங்கள் துன்பத்தில் இருக்கிறது என்று எங்களது உள்ளத்தில், எங்களது ஆன்மாவில் ஒவ்வொருடைய வாழ்விலும் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுது கொண்டே இருக்கிறது. என் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறாரா? இவர்களை பாதுகாக்கிறாரா? இயேசுவே, லாசருடைய சகோதரிகளுக்கு நீர் சொன்ன பதில் இதுதான். உயிரும் உயிர்ப்பும் நானே, உயிரும் உயிர்ப்பும் நானே. ஆமாண்டவரே, எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கின்ற இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சவால்களின் மத்தியிலும் நீர் எங்களோடு இருந்து எங்களது துன்பங்களில் நீர் பங்கெடுக்கிறீர், கண்ணீர் வடிக்கிறீர். எங்களது துன்ப நேரங்களில் எங்களை விட்டு ஓடுகின்ற ஆண்டவர் நீர் அல்ல. எங்களது துன்பங்களுக்கெல்லாம் பதில் தராத ஊமை ஆண்டவர் நீர் அல்ல. எங்களது துன்பங்களை காணாமல் நிற்கின்ற தெய்வம் நீர் அல்ல என்பதையும் எங்களுக்கு உணர்த்துகிறீர் ஐயா. இயேசுவே, மனிதர்களாகிய நாங்கள் பிறருடைய துன்ப நேரங்களில் அவர்களை விட்டு ஓடி விடுகிறோம். ஏதாவது இடத்தில் கேட்டுக்கொள்வானா, உதவிக்கு வந்து விடுவார்களா என்று நாங்கள் எங்களை மறைத்துக் கொள்கிறோம், பொய் சொல்லி தப்பித்துக் கொள்கிறோம். ஆனால் நீர் அப்படிப்பட்ட ஆண்டவர்கள. நீர் சொல்லியிருக்கிறீர், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறேன். இதோ என் மக்களுடைய அழுகுரல் என்னை வந்து நிற்கிறது, என் காதுகளில் ஒலிக்கிறது, நீர் அவர்களை மீட்பதற்கு நீ செல் என்று மோசேயிடத்தில் சொன்னீர். ஆண்டவரே, நீர் காண்கின்ற தெய்வம். இதோ இந்த இயற்கை முழுவதும் நீராய் இருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் எங்களுடைய பேராசையினுடைய வெளிப்பாடுகள் தான். பல நேரங்களில் இயற்கை நாங்கள் அன்பு செய்யாததுதான். இயற்கைக்கு விரோதமாக செய்கின்ற ஒவ்வொரு குற்றங்களும் தான் பல்வேறு துன்பங்களுக்கு காரணம் என்பதை இன்னும் நாங்கள் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களது அதீத ஆசை, இன்னும் அதிகம் வேண்டும் வேண்டும் என்ற ஒரு ஆசை, இருப்பதை கொண்டு மகிழ்வோடு நிறைவோடு வாழ தெரியாத ஒரு நிலை. ஆண்டவரே, இது அந்த நேரத்தில் உயிர்களை, உடைமைகளை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவர் தான் ஆறுதலின் ஆண்டவர். உறவுகளை இழந்து நிற்கின்ற அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலாய் வாருங்கள் ஐயா. தங்களது படிக்கின்ற பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு ஆறுதலாய் நீர் வாரும் ஐயா. இறந்து போன அந்த ஆன்மாக்களை நீர் உம்மோடு இணைத்துக் கொள்ளும், அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தாரும். இயேசுவே, நீர் ஒருவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இது இந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்.
உம்மை போற்றுகிறோம். இதோ இந்த இழந்து போய் நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, நீரே அவர்களை கரமெடுத்து கொள்ளும்படியாக, அவர்களை வழி நடத்தும்படியாக இந்த நேரத்திலே மண்டியிட்டு ஜெபிக்கிறோம். ஆமென். கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே. அருள்மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூறும் உனது அன்பை புரியாமலே. தூரம் இருந்தாலும் நீதான் என்று உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளியுண்டு வாழும் மலர் போல ஆவேன், மனவாசல் திறந்தே உன் மயமாகுவேன், கருணை உன் வடிவல்லவா. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னார், புவி மீது இசைஞான விழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடல் இனிதென்று சொன்னார், புவி மீது இசைஞானம் இழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன் வானவின் வீரில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ, ஒளி வீசு ஒளிரும் இருமாக காய்வேன், இறை மீட்டும் யாழில் நரபாக தேய்வேன், நிலை என்ன வந்தாலும் உன்னை போற்றுவேன், கருணை உன் வடிவல்லவா. கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தில் உள்வாழ்வவா, கருணை உன்
வடிவல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன்மேன்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணை உன் வடிவல்லவா. திருப்பாடல் 8 இறை வார்த்தைகள் 3, 4, 5, 6 மற்றும் 7, 8. எல்லோரும் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? பல்லவி. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பல்லவி. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். பல்லவி. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. நற்கருணை ஆண்டவரே, இந்த 1 மணி நேரம் மாதா தொலைக்காட்சி நேர்களோடு உமது பாதத்திலே வந்து அப்பா தந்தா என்று அழைப்பதற்கான இந்த தருணத்தை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, மனிதர்கள் எவ்வளவிற்கு மேன்மையாக படைக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் தனித்து வாழ முடியாதபடியாக நீர் உலகத்தில் உள்ள எல்லா அம்சங்களையும் எல்லா உயிரினங்களையும் படைத்து ஒருவர் மற்றவருடைய துணை கொண்டு வாழ்வதற்கான ஒரு இலக்கணத்தை இந்த உலகத்திற்கு வகுத்திருக்கிறீரே. உமது மேன்மையை என்னவென்று சொல்வது? ஆண்டவரே, இதோ மனிதர்களோடு இணைந்து வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரிகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. குறிப்பாக விவசாயங்களுக்காக உதவக்கூடிய கால்நடைகள், வீடுகளிலே வளர்க்கப்படக்கூடிய ஒவ்வொரு பறவை இனங்கள், விலங்குகள், ஆண்டவரே ஒவ்வொன்றையும் உமது பாதத்திலே தருகின்றோம். பிரான்சிஸ் அசிசியார் ஒவ்வொரு படைப்புகளிலும் உமது முகத்தை, உமது இரக்கத்தை, உமது அன்பை அவர் பார்த்ததைப் போல ஒவ்வொரு படைப்புகளிலும் ஒரு உறவை பாவித்து அழைத்ததைப் போல ஆண்டவரே, உமது வார்த்தையில் படைக்கப்பட்ட எல்லாமே ஏதோ ஒரு விதத்திலே உறவுகளோடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. பவுலடியா ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரத்திலே வாசிப்பது போல, மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனை அடைகிறது என்ற இறை வார்த்தைக்கு அடிப்படையிலே மனிதர்கள் மட்டும் அல்ல, இந்த படைப்புகள் அனைத்துமே மீட்பு பெற காத்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய முடிகிறதே ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ மனிதர்களுக்கு உதவுகின்ற, மனிதர்களோடு இணைந்து வாழக்கூடிய, இந்த உலகில் உள்ள கண்ணுக்கு புலப்படக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத எல்லா விலங்குகள், உயிரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது அருள்கரம் எந்நாளும் பயோடைவர்சிட்டி என்று சொல்லப்படக்கூடிய பல்லுயிர் பேணுதல் என்பதை எங்கள் ஒவ்வொருவரிலும் ஒரு அழைப்பாக நாங்கள் உணரச் செய்தரும்.
ஆமென். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. இறைவா உம் திருப்பெயர் மேலானது. இறைவா உம் திருப்புகழ் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. இறைவா உம் ஆட்சிமை மேலானது. இறைவா உம் மகத்துவம் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. இறைவா உம் வல்லமை மேலானது. இறைவா உம் வார்த்தைகள் மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. இறைவா உமதன்பே மேலானது. இறைவா உமதருளே மேலானது. உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். நற்கருணையிலே உயிருள்ள பிரசனத்திலே இருக்கிறோம். எங்கள் வல்ல தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதித்து வழிபடுகின்றோம். உமது பிரசன்னம் உயிர் உள்ளது, ஆற்றல் முக்கியது. எல்லா படைப்பனைத்திற்கும் உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது என்பதை
இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடும் புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்வு முழுவதுமாக அதை எண்பித்து காட்டியிருக்கிறார். கடல் வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் சரி, உயிர் தரையிலே படைக்கப்பட்ட எல்லா உயிர்களாக இருந்தாலும் சரி, மனிதன் அவரை சூழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் நற்கருணை பிரசனத்தின் மேன்மையும், இந்த பிரசனத்தை பார்த்த உடனே மண்டியிடும் வல்லமையை ஒவ்வொரு உயிரினமும் உணரக்கூடிய தருணங்களை புனித அந்தோணியார் வழியாக நீர் ஏற்படுத்தி இருந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த புனிதர் வழியாக இன்று பாதம் அன்றாடும் இந்த வேளையிலே நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு பாதத்திலே அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்களையும் ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். உலகத்தின் மேன்மைக்காக நீர் படைத்த ஒவ்வொரு படைப்பிலும் மாட்சிக்காக, படைப்பை நல்ல முறையிலே பராமரிப்பதற்காக, இந்த படைப்பனைத்தையும் முழுவதுமாக உமது அன்பினால் கட்டி எழுப்புவதற்காக நீர் உமது திட்டத்தை வெளிப்படுத்தினீர், அதை செயல்படுத்தினீர். உமது திட்டத்தையும் உமது அளப்பரிய கருணையும் இரக்கத்தையும் கண்டு படைப்பனைத்தும் உமது மேன்மையை போற்றி புகழ்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். பல வேளைகளிலே நாங்கள் செய்கின்ற செயல்கள் பொது நன்மைக்காக என்று நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் உமது மேன்மையை போற்றுவதற்காகவும் மற்றவர்களை படைப்பணத்தின் நன்மைத்தனத்திற்காகவும் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கிற பொழுது சில நேரங்களிலே கொஞ்சம் நெஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. அதை எங்கள் மாற்றிக்கொள்வதற்கான அருளை எங்களுக்கு தாரும். எல்லாம் பொதுவானதற்காக செய்கிறோம் என்று நாங்கள் செய்த போதும் கூட எங்களுடைய பெயர், எங்களுடைய புகழ், நாங்கள் அதில் எங்கே இருக்கிறோம் என்று நாங்கள் பல நேரங்களிலே யோசித்து செயல்படுவதை நாங்கள் உணர்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற செயல்களும் நாங்கள் முன்னெடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் உமது அதிமிக மகிமைக்கே செய்யப்படுவதாக செய்யக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். மனித பலவீனத்திலே நாங்கள் சோதனைக்கு உட்பட்டாலும் கூட அந்த வேலைகளிலே தூதர்களோடு எங்களை அரவணைத்து கொள்ளும். புனித அந்தோணியாரை போல புனிதர்களின் பரிந்துரையின் வழியாக எங்களுக்கு அருளையும் இரக்கத்தையும் கொடுத்து எங்களை முன்னிறுத்தாமல் முது மாட்சியும் மேன்மைக்காக நாங்கள் இன்னும் தொடர்ந்து உழைக்கக்கூடிய அருளை தாரும் ஆண்டவரே. ஆமேன். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். உயர்ந்த இரக்கம் உள்ளவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். அளவற்ற மேன்மை மிகுந்தவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். சொற்களை கடந்த வல்லவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். மக்கள் புகழுக்கு உரியவரை வாழ்த்துங்கள், வாழ்த்துங்கள். போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை. அன்பும் அருளும்
உள்ளவராண்டவர், அன்பும் அருளும் உள்ளவராண்டவர். வியத்தகு செயல் பல செய்தவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், அச்சம் மிகுந்த செயலோனை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், சீனம் கொல்ல தாமதம் செய்பவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், நன்மையை பொழியும் ஊற்றவரை வாழ்த்துங்கள் வாழ்த்துங்கள், போற்றுங்கள் ஆண்டவரை, வாழ்த்துங்கள் அவர் பெயரை, பாடுங்கள் அவர் புகழை, மகிழுங்கள் நினைத்து அவர் செயலை, அன்பும் அருளும் உள்ளவராண்டவர், அன்பும் அருளும் உள்ளவராண்டவர், அன்பும் அருளும் உள்ளவர் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு முன்பாக அமர்ந்து எப்பொழுதும் உம்மை போற்ற வேண்டும். உம்முடைய பெயரை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். உம்முடைய புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். உம்முடைய செயல்களை எல்லாம் எண்ணி மகிழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம். ஆனால் சில தருணங்களில் அது எங்களால் இயலாமல் போய்விடுகிறது. எனக்கு ஏன் இந்த துன்பம் வரணும்? என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? எல்லோரும் நிம்மதியாக கவலையின்றி இருக்கும் பொழுது நான் ஏன் கண்ணீரோடு அலைய வேண்டும்? ஆண்டவரே, அப்படிப்பட்ட தருணங்களில் நாங்கள் தனித்து நிற்கிறோம். வேதனைகளோடு போராடி கொண்டிருக்கின்றோம். இன்னும் இதோ இந்த இழப்பு, இந்த விமான விபத்திலே இறந்து போனவர்கள் எப்படி போற்ற முடியும்? எப்படி வாழ்த்த முடியும்? இது எல்லாம் எங்களுக்கு எதை உணர்த்துகிறது? கடவுளே, எங்களுடைய அறிவினால், திறமையினால் அதை சாதித்தோம், இதை சாதித்தோம், எல்லாத்தையும் பெற்றுவிடுவோம் என்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, உயர்ந்து கொண்டிருக்கிற பொழுது, இல்லை, இந்த உலகம் மனிதர்களுடைய திறமையினால் அல்ல, இங்கு வாழ்கிற ஒவ்வொருவரின் கண்டுபிடிப்புகளால் மட்டும் அல்ல, எல்லாவற்றையும் கடந்து உம்முடைய அருளினால், ஆசிரியினால் நிரம்பி இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் சில போராட்டங்கள் வழியாக இதை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இதோ இன்றைய இந்த நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் சொன்னது போல, அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக ஆக்கியுள்ளீர். ஆனாலும் கூட உம்முடைய கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆமாண்டவரே, இது இந்த உலகம், எங்களது திறமை, இந்த அறிவியல், அற்புதம், அதிசயம் அத்துணையும் நீ எங்களுக்கு தந்திருக்கிற கொடை. எல்லாவற்றையும் விட வல்லவர், எல்லாவற்றையும் கடந்து நிற்பவர் நீர் ஒருவர் தான். உம்மை பற்றி கொள்ள வேண்டும், உம்மை இறுக பற்றி கொள்ள வேண்டும். எங்களது திறமையினால் மற்றவர்களுக்கு நாங்கள் பணிபுரிய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். ஆனால் எங்களை வழி நடத்துபவர்,
எங்களை ஆசீர்வதிப்பவர், எங்களோடு இணைந்திருப்பவர் நீர் ஒருவராக மட்டுமே இருக்க முடியும். ஆமாண்டவரே, இயேசுவே, நீர் எங்களுக்கு போதும். உம்முடைய வரம் எங்களுக்கு போதும், உம்முடைய ஆசீர் எங்களுக்கு போதும், உம்முடைய அன்பு எங்களுக்கு போதும். இதோ எங்களை தேடி வந்த உம்மை இறுக்கமாக பற்றி கொண்டு எங்களுடைய இழப்புகளை, எங்களுடைய திறமைகளை, எங்களது பலத்தை, எங்களது பலவீனத்தை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். என்னை தேடி இங்கு வந்த இயேசு எனக்கு போதும், எனக்காக உயிர் தந்த இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும், தேற்றி என்னை மீட்டுக் கொண்ட இயேசு எனக்கு போதும். தேவைகளை சந்திக்கும் இயேசு எனக்கு போதும், தேடி என்னை மீட்டுக் கொண்ட இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. நோயெல்லாம் தீர்த்து விடும் இயேசு எனக்கு போதும், பேயெல்லாம் விரட்டி விடும் இயேசு எனக்கு போதும். நோயெல்லாம் தீர்த்து விடும் இயேசு எனக்கு போதும், பேயெல்லாம் விரட்டி விடும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், என் வாழ்வில் என்றும் நிம்மதி.
உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும். தளராத என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். தடைகள் எல்லாம் உடைத்துவிடும் இயேசு எனக்கு போதும். தளராத என்று சொல்லும் இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இயேசு எனக்கு போதும். இயேசு எனக்கு போதும். என் வாழ்வில் என்றும் நிம்மதி. என் வாழ்வில் என்றும் நிம்மதி. இனி என் வாழ்வில் என்றும் நிம்மதி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் நிரம்பியுள்ளது. ஆண்டவரே, உமது ஆற்றல் படைப்பனைத்திலும் நிரம்பி உள்ளது. ஆண்டவரே, உமது மாட்சி உலகம் முழுவதையும் நிரப்பி நிற்கின்றது. ஆண்டவரே, இந்த வேளையிலே உமை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அகக்கண்களை திறந்து உமது மாட்சியை, உமது வல்லமையை, உமது செயல்பாட்டை, உமது திருப்பெயரை இந்த உலகின் ஒவ்வொரு படைப்பிலும் காண்பதற்கான அந்த நல்ல மனதை எங்களுக்கு தாரும். நல்ல ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஏதோ கடவுள் என்று அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்காமல் படைப்பு பொருள்களிலேயே படைத்தவனை பார்க்கிற, படைத்தவரின் மாட்சியை பார்க்கிற, படைத்தவரின் ஆற்றலை பார்க்கிற, படைத்தவரின் குணப்படுத்தும் சக்தியை பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு அருள் தாரும். உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமக்கு நாங்கள் நன்றி கொள்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் சொல்லி இருக்கின்றீர், நான் உங்களோடு இருக்கிறேன், உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் சென்று எனது மாட்சிக்கு சாட்சியாக வாழுங்கள் என்று எங்களை அனுப்பியிருக்கின்றீர். ஆண்டவரே, இன்று நாங்கள் வாழும் ஒவ்வொரு இடத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஆண்டவரே, நாங்கள் உமது மாட்சிக்குரிய சாட்சிகளாக, கடவுள் இதோ இந்த படைப்பிலே இருக்கிறார், கண் திறந்து பாருங்கள் என்று உலகினரை அழைக்கின்ற அந்த ஆற்றலின் சாட்சிகளாக, இதோ இறைவனின் பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது, அதை அனுபவியுங்கள் என்று அவர்களுக்கு அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொடுக்கும் சாட்சிகளாக, கடவுளை தேடுகின்ற மனிதர்களுக்கு அவர் இல்லாத இடத்திலே தேட வேண்டாம், இதோ ஆண்டவர் இங்கே இருக்கிறார் என்று உம்மை சுட்டிக்காட்டும் சாட்சிகளாக வாழ்வதற்குரிய கட்டளையை, பணியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கின்றீர். அந்த திருப்பணியை தான் இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாகவும் இறையாட்சி பணி என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்டதற்காக நன்றி, எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி, எங்கள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆற்றலையும் வல்லமையும் பகிர்ந்து கொடுத்ததற்காக நன்றி, எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சாட்சிகளாக மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி. நன்றியோடு மை புகழ்கிறோம், நன்றியோடு மை வாழ்த்துகிறோம், நன்றி கூறி மை வணங்குகிறோம். ஆண்டவரே நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. மாண்புயரில் வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள்
வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.